எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனங்களில், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும். இங்கே அவர் உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கட்டும், உங்களுக்கு மனசு நல்லா இருக்கட்டும், நீங்கள் நல்லா இருங்க, நல்லா சம்பாதிங்க அப்படின்ற ஜெபத்தை அவர் ஏறெடுக்கல. நோயிலிருந்து விடுதலை வேணும்னு ஒரு ஜெபம் ஏறெடுக்கல. அவர் சொல்கிறாரு, தேவனை அறிந்து கொள்கிற ஞானத்தையும் தெளிவையும் நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று. அப்படி ஞானத்தையும் தெளிவையும் பெற்றிருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் தவறுகள் நடக்க வாய்ப்பில்லை. 18ஆவது வசனம், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்போ நாம் மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போதோ அல்லது நமக்காக நாம் ஜெபிக்கும் பொழுதோ, எனக்கு பொண்ணு வேணும், பொருள் வேணும், சாப்பாடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், இதெல்லாம் கேட்காம அவர் நமக்காக ஜெபிக்கும் போது என்ன கேட்கிறாருன்னா, மனக்கண்கள் திறக்கப்பட்டு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும் அப்படின்னு ஜெபிக்க சொல்றாரு. அப்படிதான் நமக்காகவும் ஜெபிக்கிறார். அப்போ பிரகாசமுள்ள மனக்கண்கள் இருந்தால் பாவத்தை நாம் வெறுப்போம், கர்த்தருக்கு பிரியமானதை தேடுவோம். அதற்கான ஞானத்தையும் தெளிவையும் கர்த்தர் தான் கொடுக்க முடியும். அப்படி நீங்கள் வாழும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் தவறான காரியங்கள், தவறான வழிநடத்துதல்கள், தவறான இடங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. எல்லா பக்கங்களிலும் அன்பும் அமைதியும் சமாதானம் நிலவும். அதற்கான சுதந்திரத்தை நம்மகிட்ட கொடுத்துருக்கிறார். ஒரு மனிதனுடைய ஒழுக்கம் என்பது அவன் தனி அறையில் இருக்கும்பொழுது வெளிப்படும் என்று சொல்லுவார்கள். ஒரு மனிதனுடைய ஒழுக்கம் என்பது அவனுக்கு எல்லா சுதந்திரமும் கொடுக்கப்பட்டிருக்கும். அவன் பாவமும் செய்யலாம், நல்லதும் செய்யலாம். அவங்களோட யாரும் இருக்க மாட்டாங்க. அவன் தனியாக ஒரு ரூமில் இருப்பான். அந்த ரூமில் அவனுக்கு எல்லா சுதந்திரமும் கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது கூட அவன் பாவத்தை செய்யாமல் நன்மையை நாடுவானானால் அதுவே அவனுடைய உண்மையான குணமாக இருக்கும். பல நேரங்களில் நானே தனித்து விடப்படும் பொழுது எனக்குள்ளான இச்சையான சிந்தனைகள் எழுந்ததை நான் பார்த்துருக்கிறேன். பல நேரங்களில் உலக பிரகாரமான போராட்டமான சூழ்நிலைக்குள்ளாக நான் கடந்திருக்கிறேன். நான் 100 மடங்கு நல்லவன் அல்ல, நான் தேவனால் 1000 மடங்கு மன்னிக்கப்பட்டவன். மன்னிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில் அவன் தனித்து விடப்படும் பொழுது எல்லா சுதந்திரமும் அவனுக்கு கொடுக்கப்படும் பொழுதும் அவன் பாவத்தை தவிர்க்கக்கூடியவனாய் மாறுவான். அதற்கு இந்த வேத வாக்கியங்கள் நமக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அதற்கான ஞானத்தையும் அதற்கான தெளிவையும் நாம் அறிந்து கொள்ளும் பொழுது பாவத்தை விட்டு விலகுவோம், பாவ சூழ்நிலையை விட்டு விலகுவோம், தவறான வார்த்தைகளை விட்டு விலகுவோம், தவறான பார்வையை விட்டு விலகுவோம், தவறான உடனிருப்பை விட்டு விலகுவோம். விலகி தேவனுக்கு பயப்படுகிறதே உண்மையான பயமாக இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பமாக இருக்கிறது. எனவே இந்த நாளில் நாம் மனக்கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தருக்கு பயந்து வாழக்கூடிய உண்மை உள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று இந்த ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களையும், சங்கீதம் 1 அதிகாரம் 1, 2 வசனங்களையும், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனங்களையும் தியானிப்பீர்களானால் கர்த்தர் உங்களோடு கூட பேச காத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God bless you. Have a good day.